வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 7ஆம் தேதி அகர்தலா செல்கிறார். வரும் 8ஆம் தேதி காலை ஆல்பர்ட் எக்கா போர் நினைவு சின்னத்தில் குடியரசு துணைத் தலைவர் தியாகிகளுக்கு மலரஞ்சலி செலுத்த உள்ளார். பின்னர் அகர்தலாவில் உள்ள திரிபுரா பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். ரெய்சீனா உரையாடல் 2026 பங்கேற்க பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டூப் அரசுமுறை பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திரு அலெக்சாண்டரின் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவுகளை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தோ பசிபிக் உள்ளிட்ட இந்தியாவின் 3 முக்கிய வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். மியான்மர் உடனான இந்தியாவின் நல்லுறவு மக்களை மையமாக கொண்டது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள 140 கோடி மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகிற்கான மின்னணு இணைப்பு பாலங்களை இந்தியா கட்டமைப்பதாக மத்திய தொலைத்தொடர்பு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், தெலங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் டாக்டர் BR அம்பேத்கர் யாத்ரா திட்டத்தின் கீழ் அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான குழு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டது. சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேற்றிரவு 9:30 மணிக்கு புறப்பட்ட அந்த யாத்திரையை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் 4 பிராந்தியத்தைச் சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகளுக்கான 2 நாள் சிறப்பு கூட்டம் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.